2004ஆம் ஆண்டு முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் வம்பனில் செயல்பட்டு வருகிறது. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையமானது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 13 வட்டங்களுக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்கள், தோட்டக்கலை தொழில்நுட்பங்கள், கடல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் ஏனைய தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பலதரப்பட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. வேளாண்மை பயிர்களாகட்டும், தோட்டக்கலை பயிர்களாகட்டும், இல்லாட்டி மலை பயிர்களாகட்டும், அனைத்து பயிர்களுக்கு உண்டான ஒரு இடமாக இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது. இந்த அனைத்து பயிர்களுக்கு உண்டான தொழில்நுட்ப உத்திகள், புதிய ரகங்கள் முதற்கொண்டு சந்தைப்படுத்துதல் வரை உண்டான அனைத்து தொழில்நுட்பங்களையும் நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். வேளாண்மை அறிவியல் நிலையம் வம்பனில் பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற 30 வகையான கண்டுணர்வு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் விவசாயிகளுக்காக பயிற்சி அளிக்க நம்ம வச்சுருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா நமது வரண்மேல் ஆடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு மற்றும் அனைத்து வகையான பயிரங்களை உள்ளடக்கிய ஒரு கிராப் கேபிட்டேரியா என்று அழைக்கக்கூடிய பயிர்கள். இவற்றில் பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் அதில் பங்கெடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை, நிலைய பயிற்சிகளை மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வழங்கி அதன் மூலமாக ஒரு 5000 மாணவர்கள் விவசாயிகளை இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் மூலம் அவர்களுடைய சிறுதானியங்களின் ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாடி முடித்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்புக்கு உண்டான பயிற்சிகள் அனைத்தும் இலவசமாக இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இதில் மேலும் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமாக இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய பங்கு என்னன்னு பார்த்திங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் மன்றம். தற்போது அதிக அளவு செயல்படக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் மன்றம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவு வருமானம் ஈட்டக்கூடிய, விவசாயிகளுக்கு பரிந்துடக்கூடிய, மக்களுக்கு பரிந்துடக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் மன்றங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த உழவர் உற்பத்தியாளர் மன்றங்களை இணைத்து நமது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு அவங்களுக்கு உண்டான தொழில்நுட்பங்களை வழங்கி, அது மட்டும் இல்லாமல் அவங்க நிதியுதவி பெறுவதற்கான திட்டங்களையும் நமது வேளாண்மை அறிவியல் மூலம் செயல்படுத்தி வழங்கி கொண்டு வருகிறோம். சுமார் ஒரு புதிய 7 உழவர் உற்பத்தியாளர் மன்றங்களை நமது வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் உருவாக்கி கொடுத்துள்ளோம். அதன் மூலமாக விவசாயிகள் பயன்பட்டு கொண்டு வருகிறார்கள். இதில் இன்னும் முக்கியமாக இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய பங்குன்னு பார்த்திங்கன்னா சாதாரண விவசாயிகளை தொழில் முனைவராக மாற்றி அவர்களை மிகவும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்களை செய்யக்கூடிய விவசாயிகளாக மாற்றக்கூடியதும் ஒரு முக்கியமான பணியாக செய்து கொண்டு வருகிறோம். இவற்றில் பார்த்திங்கன்னா விதை உற்பத்தி, இப்போ பார்த்திங்கன்னா குவாலிட்டி சீட்ஸ், அது தரமான விதைகள் கிடைப்பதற்கு மிகவும் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நார்மலான விவசாயிகள் விதை உற்பத்தியை மேற்கொண்டு, அதுவும் முக்கியமாக பயிர் வகை பயிர்களில் விதை உற்பத்தியை மேற்கொண்டு விவசாயிகளை தொழில் முனைவராக மாற்றி வருகிறோம். இதற்காக நமது தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் வெளியிடப்பட்ட உளுந்து ரகங்களான வம்பன் 8, 9, 10, 11, பாசிப்பயிர் ரகங்களான வம்பன் 4, 5, 6 ஆகிய ரகங்களை விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து விதை உற்பத்திக்கான செயல்முறைகளையும் அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு இலவசமாக விதைகளையும் கொடுத்து அவர்களை விதை உற்பத்தியாளராக மாற்றி கண்கூடாவே நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பங்களிப்பை அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலம் நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். மேலும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வானிலை சார்ந்த விவசாயம், ஏன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வருடத்திற்கு 900 mm தான் மழை பெய்யும். அதனால் வறண்ட வானிலையும் காணப்படும், இரவையான கடல் சார்ந்த வானிலையும் இங்கே இருக்குது. நமது விவசாயிகளுக்கு இந்த தொழில்நுட்பங்களை ஆல் இண்டியா ரேடியோ மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், மற்ற இதர பண்பலைகள் மூலமாகவும் நாம் அவர்களுக்கு தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வருடம் வெளியிடப்படும் புதிய ரகங்கள், தொழில்நுட்பங்களை நமது விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் வம்பனின் மூலம் முன்னிலை செயல்விளக்க திரள்களும் மாதிரி திரள்கள் அமைத்து அவற்றினை விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் புதிய வரவுகளை, புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கண்டறிவதன் மூலம் அதிக வருமானம் பெற ஏதுவாகவும், அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் கடைகோடி விவசாயி வரை சென்றடைய ஏதுவாகவும் அமைகிறது. புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.